பிரச்சனைகள் எப்படி வேணாலும் மாறட்டும், சூழ்நிலைகள் எப்படி வேணுமாலும் அந்தகாரமாகட்டும், நாம் நிலைத்திருப்போம், அசையாமல் இருப்போம், கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை போல் இருப்போம். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. எபேசியர் 2:20 இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். ஒரு கட்டடம் மேல இருக்கிறதை தான் பார்க்கிறோம், ஆனா அதற்கு கீழே அஸ்திபாரம், அதற்கு கீழே ஒரு மூலையில ஒரு கல் இருக்கிறது. இந்த சரீரமாகிய கட்டடத்துக்கு கிறிஸ்துதான் மூலைக்கல்லாக இருக்கிறார். அப்படின்னா அது சாதாரண கல்லு கிடையாதுங்க, ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறது. அவர் நம்முடைய மூலைக்கல்லாக இருக்கிற பட்சத்துல இந்த கூடாரமாகிய சரீரத்துல என்ன வந்தாலும் கவலையே இல்லை. இன்னைக்கு நீங்க உங்க ஆத்துமாவை, ஆவியை, சரீரத்தை பார்த்து பேசுங்க, எனக்கு கிறிஸ்துவே மூலைக்கல்லாக இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படேன், நான் அசைக்கப்படுவதில்லை, என் கால் தள்ளாடுவதில்லை என்று நீங்க பேசுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. என்ன வந்தாலும் உங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும். காரணம், கிறிஸ்து இயேசு உங்கள் மூலைக்கல்லாக இருக்கிறார். என்ன ஆனாலும் இந்த கட்டடத்துக்கு சேதம் இல்லைன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவே என் மூலைக்கல்லா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அப்படியே இருந்து நடத்துவார். God bless you.